நவம்பர் 20 வரைவு வழிகாட்டு வழிமுறைகளை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் புதிய வழிமுறைகளை வகுக்க கூடுதல் கால அவகாசம் தேவை என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. நவம்பர் 20 வரைவு வழிகாட்டு வழிமுறைகளை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தேவையற்ற நிபந்தனைகளை விதிக்கக்கூடாது என்று தலைமை நீதிபதி கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் புதிய வழிமுறைகளை வகுக்க கூடுதல் கால அவகாசம் தேவை என்றும் நவம்பர் 20 வரைவு வழிகாட்டு வழிமுறைகளை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நவம்பர் 6ஆம் தேதி 20 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் கருத்துக்களை பெற்றுள்ளோம் என்றும் தமிழக அரசு கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை சமர்ப்பிக்க மேலும் 10 நாட்கள் கால அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கரூரில் செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக உச்சக்கழக தலைவர் விஜய் நடத்திய பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசல் சிக்கி 47 பேர் பலியாகினர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ரோட் ஷோ நிகழ்ச்சிகள் மற்றும் வழிகாட்டு விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என கோரி ஏராளமான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறைகளை 10 நாட்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்து கடந்த விசாரணையின் போது உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் பொதுக்கூட்டங்கள் ரோட் ஷோக்கள் வரைவு அதே போன்று அதற்கான வரைவு வழிகாட்டு விதிமுறைகள் வகுப்பதற்காக அரசு பல்வேறு மட்டங்களில் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் கடந்த 6ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டங்கள் நடத்தப்பட்டதாகவும் இதில் 20க்கும் மேற்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டதாகவும் அதே போன்று அந்த கூட்டத்தில் பல்வேறு தரப்பினர் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் தெரிவித்தார். இதனை அனைத்தும் தொகுத்து அரசின் கருத்தை தெரிவிக்க மேலும் 1 மாத கால அவகாசம் வேண்டும் என கோரினார். அப்போது குறிப்பிட்ட நீதிபதி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறதா என கேள்வி எழுப்பினார். மேலும் கடைசி நேரத்தில் அனுமதி வழங்குவதற்காக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாகவும் தலைமை நீதிபதி தெரிவித்தார். அரசியல் கட்சிகளுக்கு அதே போன்று பொதுக்கூட்டங்கள் ரோட் ஷோக்கள் அனுமதி வழங்கும் போது தேவையில்லாத நிபந்தனைகளை விதிக்கக்கூடாது என தெரிவித்த நீதிபதி 15 நாட்களுக்குள் விண்ணப்பங்கள் அரசுக்கு கிடைக்கும் பட்சத்தில் அதனை 5 முதல் 7 நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் எனவும் அரசுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். மேலும் அனைத்து கட்சிகளும் கருத்துக்கள் அரசின் வசம் உள்ள நிலையில் பதிவு செய்யப்படாத அரசியல் கட்சிகளான தவிக மற்றும் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் வரைவு வழிகாட்டு விதிமுறைகள் குறித்து உடனடியாக யோசனை தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி 10 நாட்களுக்குள் அரசினுடைய வரைவு விதிகளை வகுத்து அது தொடர்பான விதிகளை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நவம்பர் 20ஆம் தேதிக்குள் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை நவம்பர் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.